ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில இருக்க ஆவடி தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. ஆவடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதிய உருவாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில 3 தடவ எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 3 தடவை எலக்ஷன்கள்ல அதிமுக 2011, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில அதிமுக 2 முறையும், திமுக 1 முறையும் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆவடி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 2 தேர்தல்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கே. பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,08,064 வாக்குகளும் 40.70% பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்புல எஸ்.எம். நாசர் அவர் தான் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 1,06,669 வாக்குகளும் 40.10% பெற்று, அதாவது குறைஞ்சபட்சம் 2,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இல்ல 1,500 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து இங்க தோல்வி தழுவி இருக்கிறாரு எஸ்.எம். நாசர் அவர்கள். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல என். ஆனந்தகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 12,428 வாக்குகளும் 4.7% இந்த இடத்துல வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் நிலவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக இந்த தடவ வெற்றி பெற்று எஸ்.எம். நாசர் அவர்கள் அமைச்சரா கூட இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 92,282 வாக்குகளும் 47.20% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்புல மீண்டும் கே. பாண்டியராஜன் அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 69,125 வாக்குகளும் 35.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஜி. விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 19,162 வாக்குகளும் 9.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆவடி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியா வரும். இதுல வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல கே. ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 1,49,257 வாக்குகளும் 54.60% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து டி அதாவது என்டிஏ வந்து இவங்கள கூட்டணியில இருந்தாங்க. அதிமுக சார்புல வந்து போட்டியிட்டாங்க. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, பி. வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 67,552 வாக்குகளும் 24.75% மட்டும் பெற்று இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவி இருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல எம். வெற்றி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருக்காங்க. அவிங்க 17,849 வாக்குகளும் 6.53% எடுத்து இந்த இடத்துல தோல்வி தழுவி இருக்கிறாங்க. அடுத்து 2024 தேர்தல் பார்ப்போம். அந்த வகையில நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, 2020 கடந்த ஆண்டு நடந்த தேர்தல பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மீண்டும் வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்புல சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 1,58,875 வாக்குகளும் 58.12% பெற்று மிகப்பெரிய வெற்றிய பெற்றிருக்காங்க மக்களே. அதாவது சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த தொகுதியில மொத்தமா 37 தொகுதிகள் இருக்கு. 37ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் தான் 2021ல ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மித்த 36ம் கிட்டத்தட்ட 97% வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்கு. 37 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க வந்து ஆட்சி அமைக்காம என்ன பண்ணுவாங்க? அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களும், சென்னையும் சேர்த்து மிகப்பெரிய தோல்விய வந்து அதிமுக சந்திச்சுட்டே இருக்கு. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கூட. ஏன்னா, என்னதான் அவங்க கொங்கு மண்டலத்தில மிகப்பெரிய அளவுல பவர்ல இருந்தாலும், கொங்கு மண்டல தொகுதிகள் மொத்தமாவே பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு 10, ஈரோட்ல ஒரு 8, ஈரோட்ல ஒரு 6, திருப்பூர்ல ஒரு 8, நீலகிரியில ஒரு 3. மொத்தமா எவ்வளோ வருது பார்த்தீங்க அப்படின்னா, சரி நாமக்கல்லும் சேர்த்துனாலும் 6 தான் ஆகுது. நாமக்கல் ஏன் சேலத்தையே சேர்த்துனாலும் நீங்க 8 தான் ஆகுது. மொத்தமாவே கிட்டத்தட்ட அந்த 4 மாவட்டங்கள் 40 தொகுதிகளையும், இங்க இருக்கிற 8 மாவட்டங்கள் 40 தொகுதியும் வச்சிருக்காங்க. அப்போ யாரோட ஸ்ட்ரைக் ரேட் எங்க இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லதம்பி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 34,687 வாக்குகளும் 12.69% பெற்று தனிச்சு தான் போட்டியிட்டாங்க அதிமுக 2024 தேர்தல்ல. அதே என்டிஏ சார்புல பிஜேபி சார்புல பாலகணபதி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு 51,793 வாக்குகளும் 18.95% பெற்று இந்த இடத்துல வந்து அவிங்க
ஆ 3ஆம் இடத்த 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. இங்க வந்து அவைங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருக்காரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா, 28,016 வாக்குகளும் 10.25% பெற்று இந்த இடத்துல வந்து அவைங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல ஆவடி இப்ப திருவள்ளூர் வந்திருக்கேன். திருவள்ளூர்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 6 தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதியிலயும் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ட நான் இப்பயே பாருங்க இதுல தெரியும். அடுத்து ஆவடி ஆவடி தொகுதி தேர்தல்கள் பார்த்துடலாம். அந்த வகையில 4 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கு, நாம் தமிழருக்கும். ஏடிஎம்கே சார்புல பார்த்தீங்க அப்படின்னா 2016 40.70%, 2019 24.75%, 2021 35.40%, 2024 12.69% பெற்று இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே மிகப்பெரிய அளவுல வீக்கா இருக்காங்க மக்களே. அத வந்து ஏடிஎம்கே தலைமை மிகப்பெரிய அளவுல ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ்லாம் தெரியாம இருக்க போறதில்ல. அது எனக்கு வந்து எனக்கே தெரியும். அவங்களோட அவங்க டீம்ல இருக்க கடைக்கோடி மனிதனுக்கு தெரியறதா எனக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில இது மக்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த வகையில என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அவைங்க வேலைகள் பண்ணி தான் ஆகணும். மக்கள அவைங்க கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். அப்பனா தான் இந்த தடவ வெற்றி உறுதி அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. அடுத்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 40.10%, 2019ல 54.60%, 2021ல 47.20%, 2024ல 58.12% பெற்று இந்த இடத்துல டிஎம்கே மிகப்பெரிய அளவுல ஒரு ரூலரா இருக்காங்க. அவைங்க தான் எனக்கு தெரிஞ்சு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பயோ சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்பயோ சரி, மிகப்பெரிய அளவுல ரேம்பேஜா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க ஒரு மிகப்பெரிய டயகிராம் வந்து சென்னைய சுற்றி வச்சிருக்காங்க மக்களே. டிஎம்கேவ பொறுத்த அளவுக்கு 2011 தேர்தல்லயே பார்த்தீங்கன்னா, டிஎம்கே மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிருந்தாலும், சென்னையில இருக்கிறது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு டிஎம்கே தான் அதிகமா இருக்கு. ஸோ டிஎம்கே ஸ்ட்ரைக் ரேட்ல பயங்கரமா இருக்காங்க, சென்னைய சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 1.60%, 2019ல 6.53%, 2021ல 9.80%, 2024ல 10.25% பெற்று, இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து வாங்கலைனாலும், குறைந்தபட்ச வாக்குகள் நாம் தமிழர் பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆவடி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 4,02,693 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,97,440 ஆண்களும், 2,05,180 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. 3ஆம் பாலினத்தவர்கள் 73 பேர் வந்து இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்ப்போம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 66,735 ஆண்களும், 69,351 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 84,504 ஆண்களும், 87,817 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 46,201 ஆண்களும், 48,012 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில குறைஞ்சபட்சம் மிடில் ஏஜஸ் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து ஆவடி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா 2011ல 71.80%, 2016ல 68.60%, 2021ல 72.90% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 2016 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 71.10% வாக்குகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல இத 100ஆ பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவுல நான் மக்களுக்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில ஆஸ் யூசுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே முந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தடவை எவ்வளவுதான் இழுபறியா இருந்தாலும், ஆனா டிஎம்கே வந்து எப்படியும் இருந்தாலும் டிஎம்கே வந்து முந்திக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, 37.01% 1,05,965 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதே ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா, 36.58% 1,04,734 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஸ்.எம். நாசர் அவர்கள் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப வந்து அமைச்சராவும் இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 2016 தேர்தல் அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே மிக குறைவான அளவுல தான் வாக்கு வித்தியாசங்கள்ல தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இபிஎஸ் தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2021ல மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருக்காரு மக்களே. ஸோ ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு டிஎம்கேவ நம்ம மிகப்பெரிய அளவுல வந்து இன் அ அதாவது இதுல எனக்கு டிவிக்கே தான் ஜெயிக்கும், இல்ல ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா,
அந்த அளவுக்கு அவரோட பவர் வந்து 2024 தேர்தல்ல கூட வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு எஸ்.எம். நாசர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல கட்டுக்குள் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது 2026 எலக்ஷன் அந்த முடிவுல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தத்துல அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 11.69% 33,479 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மீன்ஸ் நல்ல ஒரு ஒரு ஆவரேஜ் பெர்சன்டேஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்களுக்கான மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வாக்களிக்க ஏன்னா, அவர பிடிச்சு தான் அந்த அந்த இதுலயே இருக்காங்க. அந்த கட்சியிலேயே இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில அவைங்க வந்து ஒரு ஸ்வைப் ஆகுறதோ, இல்ல அந்த அளவு ஸ்வைப் ஆகுறதுங்கிறது மிகப்பெரிய அளவுல ஏன்னா, நியூ ஓட்டர்ஸ் வந்து நியூ அதாவது புதுசா வரவங்கன்னா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கான இந்த 10% 11% வாக்குதாரர்கள் வந்து அவரையே கண்டிப்பா வந்து ஒரு தலைமை கொள்கைவாதியா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அவருக்கு வந்து இந்த இடத்துல சர்க்கிள்கள் மிகப்பெரிய அளவுல இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா இந்த பெர்சன்டேஜ்ல வச்சு வெற்றி பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறி. ஆனா சமாளிக்க முடியும். அது எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சிய பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.81% 39,532 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவைங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் வந்து கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய அளவுல அவைங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியாத காரணத்தினால, இருக்கிற வாக்காளர்கள் நிலவரத்த வச்சு நம்ம இந்த ஒரு டேட்டாஸ் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா அது வந்து எக்ஸாக்ட்டா பொருந்தல அப்படின்னாலும், இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு டேட்டா குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி குடுக்கலாம். ஆனா, இத வந்து அவைங்க களத்தில் பணியாற்றும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சவாலான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி என்ன இருக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில அவிங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாரியான விளைவுகள் வந்து 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டுல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே. ஆக மொத்தத்தில நானும் ஆர்வமா தான் இருக்கேன். எனக்கே சரியா தெரியாது. பட் ஆனா இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன எப்படி வந்து தமிழக வெற்றி கழகம் பூர்த்தி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தமட்டில் இப்படியெல்லாம் அமைஞ்சது அப்படின்னா, நம்மளுக்கு மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னாலும் 36.58% வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2016ல டிஎம்கேக்கு என்ன ஏற்பட்டதோ, அது ஏடிஎம்கேக்கு சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அவரு ஆறுதலான விஷயங்கள் சொல்லி கண்டிப்பா அவங்கள தேத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா, எனக்கே தெரியுது அப்படின்னா, அவரெல்லாம் வந்து இதிலேயே வந்து பழகியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ வாக்குகள் தான் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு சூழ்நிலை இருக்கு. ஸோ வெற்றி பெறும் அளவுல இருக்கணும் அப்படின்னா, அந்த அதிமுக நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சுழலும் பம்பரமா வந்து இந்த இடத்துல இது என்ன சொல்றது, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட என்னோட ஆசையா இருக்கு. ஏன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வேற பிரிஞ்சு போயிருக்காரு. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் சென்னையை சுற்றி நெறைய பேர் இருக்காங்க. ஏன் இப்ப கூட ஜேடி பிரபாகரன் அப்படிங்கிறவர் கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்துல போய் இருந்தாரு. அவர் ஓபிஎஸ் இடத்துல இருந்து. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு பலம் குறைந்து கொண்டே தான் வருது மக்களே. அது அவிங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நம்ம மக்களாகிய நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல தெரியுது. ஏன்னா, அந்த கட்சி ஒரு திமுக வந்து எப்படி கூட்டணி இல்லாம செயல்பட முடியும். அந்த எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு கண்ணு மாரிங்க. அதிமுகவுக்கு 2016 மிகப்பெரிய அளவுல ஒரு கண்ணு மாரி. அந்த கண்ணு வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, தனிச்சு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அந்த இது வந்து, இதுக்கப்புறம் நீங்க தனிச்சு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது கண்ணு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்களும் இறந்துட்டாங்க. ஸோ இபிஎஸ் அவர்களாலயும் வந்து அவருகிட்ட குடுத்த பொறுப்ப அவர் மிகப்பெரிய அளவுல சரியா செஞ்சாரு. ஆனா தேர்தல்னு வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவரு மிகப்பெரிய அளவுல கொஞ்சம் ஏன்னா ஆதரவு கைகள் இல்லாத ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மிலிட்டரி கேம்ப் மாரி அவிங்க வச்சிருந்தாங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் பண்ணதுக்கு தவறிட்டாரா? இல்ல அது ஏன்னா
சின்ன சின்ன நம்ம எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன பையனுக்கே நெறைய ஈகோ இருக்கு இந்த காலகட்டத்தில. ஸோ, அப்ப அவைங்கலாம் பெரியவைங்க, அரசியல்ல இருக்கவைங்க, அவைங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஈகோஸ் இருந்திருக்கும். ஸோ, அந்த ஈகோனால மிகப்பெரிய அளவில அதிமுக பிளவுபட்டுருச்சு. இது டிஎம்கேக்கும் நடந்திருக்கு. டிஎம்கேக்கும் ஆக்சுவலா மதிமுக தொடங்குனப்போ வைகோ பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய அளவில சஃபர் ஆனாரு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே நல்லதோ, கெட்டதோ எல்லாத்துக்கும் ஒரே மாரி கடவுள் குடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, 36.58% வாக்குகள் வாங்குறதுக்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் இருந்தாலும், இந்த இடத்துல 37.01% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கொஞ்சம் அதிகமாவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவடி தொகுதிய பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நல்லதா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்மளோட தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில எந்த அதாவது 100 இடத்துல வந்து ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, ஒரு இடத்துல கண்டிப்பா நல்ல நியூஸ் வரும். 99 தப்பா தான் வரும் மக்களே. ஏன்னா 99% வந்து இந்த உலகத்துல கொஞ்சம் கலியுகம் தான். கொஞ்சம் மாற்றம் தான் ஏற்படும். அதனால நான் வந்து என்னோட என்னோட ப்ரொடக்ஷன், என்னோட சக்சஷன் சொல்றேன். கண்டிப்பான மக்கள் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 11.69% தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தனிச்சு தான் எல்லா இடத்துலயும் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பாடோட தெரிவித்த காரணத்தினால, கண்டிப்பா அவங்க வந்து தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆக மொத்தத்தில தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, 11.69% வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதுவே வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்து அவைங்க உணரணும். அது எப்படி எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு 13.81% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆளுமையா இருக்காங்க. ஸோ, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, அது எப்படி நடக்கப்போது, என்ன நடக்கப்போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.